அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 28/3/2026 அருமையான விசு ஆவசு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள் அருமையான சனிக்கிழமை. சனிக்கிழமையில சனி ஓரையில கடனை வட்டியை திருப்பி செலுத்துங்கள். வண்டி வாங்குங்க. வண்டி வாகனம் பெருகக்கூடிய ஒரு நாள். சனி பகவான் மாதிரி வாழ்க்கையில நம்ம மீது கருணை காட்டக்கூடியவரும் இல்லை. சனி பகவான் மாதிரி நமக்கு பஞ்சாயத்து பண்றவங்களும் இல்லை. அதனால சனி பகவான்கிட்ட பிரச்சனையே வேணாம் தலைவரை, கொஞ்சம் நல்லபடியா பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்லி நல்லபடியா வணங்கிங்க. சனி ஓரையில சமைப்பதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். முடியல பண்ணிக்கங்க, முடிஞ்சா கொஞ்சம் தவிர்த்துறது பெட்டர். அதுக்கான 7 மணிக்கு மேல சமைக்கட்டுமான கேட்கறதுக்கு பதிலா 5 மணிக்கே எந்திரிச்சு கூட சமைச்சிடலாம் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 11:13 வரைக்கும் தசமி, அதன் பின்பு ஏகாதசி. மாலை 4:46 வரைக்கும் பூசம், அதன் பின்பு ஆயில்யம். அதிகாலை 12:13 வரைக்கும் அதிகண்டம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு இரவு 9:45 வரைக்கும் சுகர்மம் நாமயோகம். சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை, யோகி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் அஸ்வினி, அவயோகி கேது. அதன் பின்பு திருதி நாமயோகம். அதிகாலை 12:02 வரைக்கும் தைத்துளை நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு காலை 11:33 வரைக்கும் கரசை சந்திரன், இரவு 10:22 வரைக்கும் வனிசை சூரியன். அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. வேதாத்ரி மகரிஷி அவருடைய நினைவு தினம். வேதாத்ரி மகரிஷியோட பயிற்சி போயிருக்கீங்களா? கிளாஸ் போயிருக்கீங்களா? மனவளக்கலை மன்றத்துக்கு போயிருக்கீங்களா? அதோடைய அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை கொடுத்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். சுக்கிரன் மேஷத்துல, குரு தனியா மிதுனத்துல, சந்திரன் கடகத்துல ஆட்சி, கேது சிம்மத்துல, புதன் செவ்வாய் ராகு கும்பத்துல, சூரியன் சனி மீனத்தில். வாங்க நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இறைவனை வழிபடுங்கள். முக்கியமான வேலைகள், முக்கியமாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம். அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% வெற்றி. எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும். காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள். 2ஆம் ஜாமம் தொழில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி பெறும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம், இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஏன்னா பறவை தொயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது. ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் 2 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறைவனை வழிபட்டு விட்டு இந்த நாளை துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் துவங்குங்க. ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது. திரும்ப பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை பிரம்ம முகூர்த்தம் 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம். சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி.
7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 9ஆம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி, அரசு வேலை செய்ய இருக்கிறது. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தான் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க. நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போகணும், இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம், 1 மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும், சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி, 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. அதன் பிறகு வரக்கூடிய 3 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் உங்களுக்கு 3 ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள். 4ஆம் ஜாமம் துயில், 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி, 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் துவங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவசி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.